புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் NCERT பல்வேறு சர்ச்சைக்குரிய பாடங்களை சேர்த்து வருகிறது. ஆட்சியில் இருக்கும் பாஜகவுக்கு ஆதரவான, மற்றவர்கள் மீது வெறுப்பை திணிக்கும் விதமான பாடப்பகுதிகள் பலதும் சேர்க்கப்படும் நிலையில், நீதித்துறையில் ஊழல் என்ற பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் சேர்க்கப்பட்டது பெரும் சர்ச்சையானது மட்டுமல்ல, நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட பகிரங்கமான மிரட்டல் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை குறித்து சர்ச்சை கருத்து இடம்பெற்றுள்ள NCERT 8ஆம் வகுப்பு பாடத்திற்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம் தானே தவிர ஒன்றிய பாஜக அரசு அல்ல. சர்ச்சை கருத்து இடம்பெற்ற பாடப்பகுதியை தயாரித்தவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் தொடரக்கூடாது என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், பாடப்பகுதியை தயாரித்தவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு அல்லது வேறு சட்டங்களின் அடிப்படையில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து ஒன்றிய கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், NCERT தலைவர் ஆகியோர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. பாடப்புத்தகத்தை தயாரித்தவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் வழக்கை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. மாட்டிக்கொண்ட பாஜக அரசு மன்னிப்பு கேட்டது. ஆனால் ஒன்றிய அரசின் மன்னிப்பை ஏற்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் நீதித்துறையின் மீதான சர்ச்சை கருத்து திட்டமிட்ட செயல் என கண்டித்துள்ளதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறையின் கண்ணியத்தை திட்டமிட்டு சிதைக்கும் வகையில் பாடப்பகுதி திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதை சாதாரண தவறாக கருத முடியாது என நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. பாடப்புத்தகம் மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, சமூகத்தின் அனைவரின் பார்வைக்கும் செல்லும். இந்த கருத்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே எடுத்துச் செல்லப்படும். நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு ஏற்பட்ட பின்னர் மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது எனவும் கண்டித்துள்ளது. நீதித்துறையை பகிரங்கமாக மிரட்டுவது புதிதல்ல. நீதிபதிகளே நியமிக்கும் கொலிஜிய முறையை மாற்றி தேசிய நீதிபதிகள் தேர்வு ஆணையத்தை கொண்டு வந்தது பாஜக அரசு. இதனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. பாஜகவின் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது பாஜகவை கோபப்படுத்தியது. மாநில அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படும் சட்டத்தை குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் உரிய காலக்கெடுவுக்குள் பரிசீலனை செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இப்படி தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள் ஒன்றிய பாஜக அரசை கோபம் கொள்ள வைத்தது. பாஜக அரசும் தனது கோபத்தை திருப்பிக் காட்டியது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் இருந்து பறிக்கப்பட்டதும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்த PR கவாய் கடந்த நவம்பர் மாதம் ஓய்வு பெற்றுள்ளார். அவர் மீது காலனி வீசிய டெல்லி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாது என தொடர்ந்து கத்தி கூச்சல் போட்டார். ஆனால் அவர் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என தலைமை நீதிபதியே சொல்லிவிட்டார் என்றார்கள். அரசுக்கு எதிரான வழக்கை என் தலைமையிலான அமர்வு விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை என்று வெளிப்படையாக தலைமை நீதிபதி PR கவாய் குற்றம் சாட்டினார். தற்போது நீதித்துறையில் ஊழல் என்று பாடம் எழுத வைக்கிறார்கள். இது பகிரங்கமான மிரட்டலாகும். மிக மிக அவமானகரமான நிகழ்வாகும். ஒன்றிய பாஜக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.